ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹெல்த் ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லிபிடேமியாவோட காசஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லிபிடேமியாவோட சிம்டம்ஸும் அதை எப்படி வந்து மெடிசன் எடுத்து க்யூர் பண்ணுறது, எப்படி மெடிசன் எடுக்காத க்யூர் பண்ணுறது, ஹோம் ரெமடிஸ் எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னா நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம ஹைப்பர்லிபிடேமியானா என்னென்னா, நம்மளோட பாடியில் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லியிருப்பாங்க ஹைப்பர்லிபிடேமியா அப்படிங்கிறது. இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்படி எப்படின்னா வெரி லோ டென்சிட்டி, இப்போ எப்படின்னா விஎல்டிஎல், எல்டிஎல், அப்புறம் ஹெச்டிஎல், இந்த மாதிரி 3 டைப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா எதுனா விஎல்டிஎல்னு சொல்லுவாங்க. விஎல்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா வெரி லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா லிப்போப்ரோட்டீன். விஎல்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா வெரி லோ லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்டிஎல்னால் அதை விட கொஞ்சம், இப்போ பார்த்திங்கன்னா வெரி டேஞ்சரஸுங்கிறது பார்த்திங்கன்னா விஎல்டிஎல்ம்பாங்க. கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்டிஎல்ம்பாங்க. எல்டிஎல்னால் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ரேஷியோவில் இருக்கணும். பார்த்திங்கன்னா விஎல்டிஎல் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா, நம்மளோட பாடியில் வந்து 100 mg கீழே தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் பாடியில் நம்மளோட எல்டிஎல் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, வெரி லோ டென்சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட எட்ஜ் ஆஃப் த டேஞ்சரஸ் இது பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா 160/189 mg/dlம்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல்ங்கிறது பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால். இது வந்து எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும். அது எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் 60 mg/dlன்னு இருக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் தான் இதனோட சிம்பிளான இது. இதில் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிற மாதிரிங்க என்னென்னு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்னஸ் வந்து ரொம்ப ஷார்ட்னஸாக இருக்கிறது, இதெல்லாம், அப்புறம் ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஒரு இது மாதிரி கொப்பளம் மாதிரி எந்திரிக்கும், அது வந்து இருக்கும். அப்புறம் வேக்ஸ் மாதிரி வரும். அப்புறம் நம்மளோட கண்ணை சுற்றியும் பார்த்திங்கன்னா கருவலியம் விழுவும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதனோட சிம்டம்ஸு. அது இல்லாத பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னா நம்மளோட ஸ்வெட்டிங்ஸு, ப்ரீத்திங்னஸ்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணுறது, நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிசன் எடுக்காது எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாமா. எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலைல டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங்கோ இல்லை இது பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங்கோ இந்த மாதிரி ரெகுலராக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் இருந்தால் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து இதாகாது, செட்டில்ட் ஆகாது நம்மளோட பிளட் வெசல்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி மெடிசன் எடுத்து க்யூர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட போய் நம்ம வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கணும். எந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோவாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து டாக்டர் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, எந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்தால் இது க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.